1952 இந்தியாவுக்கு வாக்குரிமை வந்துருச்சு. அனைவருக்கும் உரிமை அப்படிங்கிறது வந்துருச்சு. ஆனால் அதுக்கு பின்னாடி தான் 1965 தான் அமெரிக்காவில் அனைவருக்கும் ஓட்டுரிமை இந்த சிவில் போராட்டத்துக்கு அப்புறம் தான் கிடைச்சது அப்படின்னு உலகநாயகன் சொல்கிறாரு. இந்த ரெண்டு ஜனநாயகத்தில் எது பெரிய ஜனநாயகம் அப்படின்லாம் இது பெருசாக எனக்கு பிரித்து பார்க்க தெரியல. எனக்கு ஓட்டு இல்லாமல் சில பேர் செஞ்சுருக்காங்க, அதை நான் ஓட்டு போடாமல் இருந்திருக்கேன். அது எனக்கு பெருசாக வருத்தம் இல்லை. இது எந்த ஜனநாயகம் ஜெயிக்கிறது, இந்த ஜனநாயகம் அந்த ஜனநாயகங்கிறதெல்லாம் பேர் இதெல்லாம் பெருசு இல்லை. என்னுடைய நண்பர்கள் பல பேர் இருந்தாங்க. அவங்க பல பேர் நக்சலைட்டாக போயிட்டாங்க, பல பேர் அப்படியே விரக்தியாகி வெளியே போயிட்டாங்க. ஆனால் அரசியலுங்கிறது நிச்சயமாக ஒரு மாற்றம் பெறணும். அதுக்காக தான் வெயிட் பண்ணுறேன்னு சொல்லி உலகநாயகன் கமல்ஹாசன் ஏற்கனவே சொல்லியிருக்காரு. அதை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். ஏன்னா இப்போ நடக்கிற கூத்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் சொல்லுவேன். நமக்கு சீட்டுகள் மறுக்கப்பட்டதுனாலையோ அல்லது சின்னங்கள் கொடுக்கப்படாததுனாலையோ நம்ம தாழ்ந்து போயிடல. சொல்கிறாங்க மக்கள் நீதி மையத்தில் உள்ள 2ஆம் கட்ட தலைவர்களும் சரி, 3ஆம் கட்ட தலைவர்களும் சரி, தொண்டர்களையும் சரி, சில தொண்டர்களுக்கு மன வருத்தம் இருக்குது. இந்த எலெக்ஷனில் நம்ம ஓட்டு போடாமல் போயிட்டோமே, அதாவது நம்ம வேட்பாளருக்கு ஓட்டு போடாமல் முடியாமல் போச்சு, நம்ம வேட்பாளர் கட்சி வேட்பாளர் நிற்கலையேங்கிற வருத்தம் அவங்களுக்கு இருக்குது. அந்த வருத்தத்தை அவங்க வெளிப்படுத்துகிறாங்க. அதனால் எப்படியும் நம்ம ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேணும். அதாவது இந்த வட இந்திய ஆதிக்கம் அது இல்லாமல் போகணும். ஒரே இந்தியா, ஒரே நேஷன், நேஷன், ஒரே தேர்தலுங்கிற முறை சாகடிக்கப்படணும். அப்படிங்கிறதுல ரொம்ப தீவிரமாக இருக்கிறவர்கள் மக்கள் நீதி மைய தொண்டர்கள் தான். அவங்களுக்கு இது ஓட்டு போடலையே அப்படிங்கிற, அதாவது நம்முடைய மக்கள் நீதி மைய கட்சி வேட்பாளர்களுக்கு ஓட்டு போட முடியாமல் போச்சுங்கிற வருத்தம் அவங்களுக்கு இருக்குது. அதை மறுபடியும் பதிவு செய்வது நமது கடன். ஏன்னா இந்த எலெக்ஷன் வர்ற வரைக்கும், முடிகிற வரைக்கும் மக்கள் நீதி மையத்தினுடைய அந்த தொண்டர்களுடைய குறைகளை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். இந்த சொல்லுவதன் மூலம் அவங்களுடைய கவலை, கஷ்டம், கோபம் எல்லாம் குறைய ஆரம்பிக்கும். ஆஹா, நமக்காக சொல்கிறதுக்கு ஆள் இருக்கே அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஆறுதல் கிடைக்குங்கிறதுக்காகத்தான் நான் இதை சொல்கிறேன். சரி, ஒரு சின்ன ஒரு இப்படியெல்லாம் இந்தியாவில் இருக்காங்களே அப்படிங்கிறதுக்காக ஒரு தகவலை உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கேன். தெலுங்கானாவில் மஹபூபாபாத் அப்படின்னு ஒரு கிராமம். அதில் லாலு சுக்கம்மாங்கிற தம்பதிகள். அவங்களுக்கு ஒரு பையன். ஏழைகள் தான், ஏழை குடும்பம்தான். காதலிக்கக்கூடாதுன்னு ஒன்றும் சட்டம் இல்லையே. அவன் ஒரு பொண்ணை காதலிக்கிறான். பொண்ணு மனமாற அந்த பொண்ணும் இவனை காதலிக்குது. காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கட்டம் வரும் பொழுது மணப்பெண்ணுடைய, அதாவது அந்த இவனுடைய காதலியுடைய வீட்டார்களுக்கு இவனை பிடிக்கலை, இவன் குடும்பத்தை பிடிக்கலை. நல்லா கவனிங்க, இரண்டுமே ஏழ்மையான குடும்பங்கள் தான். ஒன்று பணக்காரன், ஒன்று உயர்ந்து அப்படியெல்லாம் கிடையாது. ரெண்டு குடும்பமுமே சராசரி குடும்பம்தான். அந்த சராசரி குடும்பத்திலேயே மாப்பிள்ளையே பொண்ணு வீட்டுக்காரருக்கு பிடிக்கல, ஆனால் பொண்ணுக்கு பிடிச்சிருக்கு. கல்யாணம் பண்ணால் தான் அவனை தான் நான் கல்யாணம் பண்ணுவேன்னு அந்த பொண்ணு அடம் பிடிச்சி நிற்கிது. இல்லை நாங்கள் தரமாட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா இவன் போய் அந்த பொண்ணை சிறை எடுத்துகிட்டு போகலை, கடத்திட்டு போய் கல்யாணம் பண்ணலை. இவனுடைய சிற்றறிவுக்கு என்ன தெரிஞ்சதுன்னா சூசைட், தற்கொலை. அவனுடைய அறிவுக்கு அதுதான் எட்டுச்சு. அவள் கிடைக்கலையே, அப்புறம் நான் அவள் இல்லாமல் என்ன வாழ்க்கையை வாழ போகிறோம் அப்படின்னு தொங்கிட்டான். உயிர் போயிடுச்சு. பொண்ணு காதலிக்கு தாங்க முடியலை. ஒரு 10 நாள் அவள் தாக்கு பிடிச்சிட்டான். ஆனால் 11ஆவது நாள் அவனே போயிட்டான். இன்னுமே நம்ம இன்னொருத்தனை எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவனோட குடும்பம் நடத்துறது? அது எப்படி நம்ம மனசுக்கு ஏற்றுக்கும்? வேணாம், அவனோட நம்மளும் போய் சேர்ந்துடணும்னு சொல்லி அவள் தற்கொலை பண்ணிக்கிட்டான். காதலனும் காதலியும் தற்கொலை பண்ணிக்கிட்டார்கள். இடைவெளி ஒரு 15 நாள், அவ்வளோதான்.
அந்த காலத்தில் இந்த லைலா மஜ்னுங்கெல்லாம் காதலித்து கல்யாணம் பண்ணி கல்யாணம் பண்ணாமல் ஏதோ சொல்லுவாங்கள்ல, அந்த கதைகள்லாம் தேவையில்லை. இதெல்லாம் புதிதாக காதலுக்கு மரியாதை சேர்த்தவர்கள் இவர்கள்லாம். இப்போ இருக்கிற அரசியல் கட்சிக்காரங்கள் சில பேர் காதலுக்கு மரியாதை செலுத்துகிறாங்கன்னா அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் ஒரு பெரிய வெட்கக்கேடு. அதெல்லாம் நம்ம சொன்னோம்னா வெட்கக்கேடு. திடீர்னு அந்த சுக்கம்மாவுக்கு கனவுல வர்றான் பையன், மகன் வர்றான். அம்மா, என்னுடைய மனசு இன்னும் அவள்கிட்ட தான் இருக்குது. நாங்கள் 2 பேர் செத்துட்டாலும் சொர்க்கத்தில் நாங்கள் நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு ராம நவமிக்கும் என்னையும் உங்கள் வீட்டில் வச்சு, என்னையும் அவளையும் வீட்டில் சிலையாக வச்சு சாமி கும்பிடுங்க அப்படின்னு கனவுல சொல்கிறான். அந்த கக்கம்மா ஏற்றுக்கிட்டு 2 சிலை செய்யுது. மகனை மாதிரி ஒரு சிலை, மகனுடைய காதலி மாதிரி ஒரு சிலை. கடந்த 22 வருஷமாக ஒவ்வொரு நவமிக்கும் அந்த சிலைகளை வச்சு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அந்த சிலைகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. சாமிக்கு நடத்தினதான் திருக்கல்யாணமா? இவங்களுக்கு நடத்தா திருக்கல்யாணம் இல்லையா? 22 வருஷமாக அதை பார்த்து அந்த ஆந்திராவில் உள்ள, அந்த தெலுங்கானாவில் உள்ள அந்த மக்கள்லாம், இப்படிப்பட்ட ஒரு அப்பம் பிள்ளைக்கு நம்ம போய் பிள்ளையாக பிறக்கலையே, அவனுக்கு செத்து போயிட்டான அவனுக்கும் வாழை கொடுத்து வைக்கலையே அப்படின்னு சொல்லி அந்த இது தப்பிச்சு போய் ஒரு பதிவு போட்டிருந்தாங்க. அதைத்தான் எனக்கு ஞாபகம் வந்தது. அதை இங்கே பதிவு பண்ணுறேன். இங்கே பதிவு பண்ணுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், நான் கல்யாணம் பண்ணிட்டேன், என்னை நம்பி ஒரு பொண்ணு வந்துட்டா, அவளுக்கு ஒரு ஆண் குழந்தை ஒன்று, ஒரு பெண் குழந்தை கொடுக்குறேன். ஆனால் அவங்களுக்கு பணம் கொடுத்து நான் கடனாளி ஆக்குறேன். எனக்கு நம்ம யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வேட்புமனு தாக்கல் பண்ணார் பெரம்பூர் தொகுதியில். அவர் தாக்கல் பண்ண மனுவில் விவரம் என்ன கொடுத்துருக்காருன்னு சொன்னால், எனக்கு எங்கள் அப்பா கடனாளி, எங்கள் அம்மா கடனாளி, என் பொண்டாட்டி கடனாளி, என் பிள்ளை கடனாளி, என் பொம்பளை பிள்ளை கடனாளி. 5 பேர் எனக்கு கடனாளி. என்கிட்ட கடன் வாங்கியிருக்காங்க. எந்த குடும்பத்திலேயாவது புருஷன் பொண்டாட்டிக்கு கடன் கொடுத்ததாக சரித்திரம் இருக்கா ஐயா? ஓம்பணம் எம்பணம் என்னதில்லை, நம்ம குடும்பத்துக்கு வேண்டிய பணம் அப்படின்னு சொல்லி தான் 2 பேருமே வாழ்ந்து இது பண்ணிட்டு போவாங்களே தவிர கடனாளி ஆக்கினதாக சரித்திரமே இல்லை. ஒரு விஜய் சொல்கிறாரு இவங்கெல்லாம் எனக்கு கடனாளிகள் அப்படின்னு. நிச்சயமாக சொல்கிறேன் சந்திரசேகர் சார், நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. மகன்கிட்டே கடன் வாங்கி குடும்பம் நடத்துருக்கீங்கல்ல. பெத்த கடனுக்காக உங்களுக்கு அவன் என்னென்னோ சேவை செய்ய வேண்டியது போக, நீங்கள் அவர்கிட்ட கடன் வாங்கி குடும்பத்தை நடத்தி கொண்டு போயிருக்கீங்க. ஏமா மனைவி சங்கீதா, இந்த ஆளுக்கு காதல், அந்த ஆளை விரும்பி கல்யாணம் பண்ணிட்டதுக்கு அந்த ஆள் செஞ்சுருக்க இது ரொம்ப நல்லா செஞ்சுருக்காருமா. உனக்கு கடன் கொடுத்துருக்காராம், உன் பையனுக்கு கடன் கொடுத்துருக்காராம், உன் பொம்பளை பிள்ளைக்கு கடன் கொடுத்துருக்காராம். இப்படிப்பட்ட புருஷனை நீ தேடி தேடி புண்ணியம் எத்தனை புண்ணியம் பண்ணாலும் இந்த மாதிரி புருஷன் உனக்கு கிடைக்க மாட்டாமா. இப்படிப்பட்ட புருஷன் இருக்கும்போது, இப்படிப்பட்ட மனிதன் அரசியலுக்கு வரும்பொழுது இவர்களை ஆதரிக்கக்கூடிய பெண்கள் தப்பாக தங்களை அடையாளப்படுத்திக் கொள்வதில் ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஒரு எம்எல்ஏ வேட்பாளர் அவங்க ஜோதிடத்தில் ரொம்ப பெரிய புலியாம். அவங்க சொல்கிறாங்க ஜோதிடத்தின் மூலமாக கேன்சரை குணப்படுத்திடலாம் அப்படின்னு. இந்த மாதிரி முட்டாள்தனமான மூடத்தனமான கொள்கைகளை பரப்புவதற்கு தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய வேட்பாளர்கள் இருக்கிறாங்கன்னு சொன்னால் இதை விட வேறு வெட்கக்கேடு என்ன இருக்குது? கேன்சரை குணப்படுத்த முடியாத, அது வந்துச்சுன்னா சாபத்தவர வழியில் அப்படின்னு சொல்லி சாவின் விளிம்புகளில் இன்றைக்கி எத்தனையோ பேர் இருக்கான். ஆனால் அந்த வேட்பாளர், அந்த பெண் வேட்பாளர், தமிழக வெற்றி கழகத்தினுடைய வேட்பாளர், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஜோதிடம் மூலமாக அந்த கேன்சரை குணப்படுத்திடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க.
எப்படி பாருங்கள். அது மேலே இன்னொன்று சொல்கிறேன். ஆதவ் அர்ஜுனா அவருடைய மாமியார் அதிமுகவில் வேட்பாளராக நிற்கிறாங்க. இவர் தமிழக வெற்றி கழகத்தில் வேட்பாளராக நிற்கிறாங்க. மச்சனை ஐஜேகேயில் புதுச்சேரியில் வேட்பாளர். இப்படி குடும்பம் ஆளுக்கு ஒரு கட்சியில் வேட்பாளராக நிற்கிறாங்க. இதனுடைய நோக்கம் என்ன? புனிதமானதாக இருக்க முடியுமா? ஆளுக்கு ஒரு கொள்கை எதுக்கு? என்ன காரணம்? மார்ட்டின் லாட்ரி சீட்டு மூலம் அவர் கோடீஸ்வரன் ஆகி குபேரனுக்கெல்லாம் கடன் கொடுக்குற அளவுக்கு இருக்கிறார். இந்தியாவில் மணி லாண்டரிங்னு இருக்காங்க. இந்த மாதிரி ஆதவ அர்ஜுனாவை பக்கத்தில் வச்சுக்கிட்டு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் லஞ்ச ஊழலை பற்றி பேசினா எவராவது நம்புவானா? யாராவது நம்ப முடியுமா? ஊழலே உங்கள் பக்கத்தில் தானே குடியிருக்கு. இது எப்படி நம்ப முடியும்? சரி, அடுத்து சொல்ல வேண்டிய கடமைக்கு நான் சொல்லிட்டேன். கவனமாக உங்களுடைய வாக்குச்சீட்டை பயன்படுத்துங்க. நல்லவங்க வந்தால் நல்லவங்களுக்கு ஓட்டு போடுங்க. எனக்கு ஒரு சின்ன ஒரு யோசனை. இது ஜனநாயகத்தில் யார் வேணாலும் ஐடியா கொடுக்கலாம். அபத்தமான ஐடியாலாம் கொடுக்குறாங்க. இந்த சீஃப் மினிஸ்டர் பதவிக்குன்னே போட்டிடுறாங்கல்ல, கட்சியில் அறிவிக்கிறாங்கல்ல. இப்போ விஜயை அடுத்த தமிழகத்தினுடைய முதல்வர் அவர் தான் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அந்த தமிழக முதல்வர் பதவிக்கு ஓட்டு போடுறது எலெக்ஷன் நிற்கிறாங்கல்ல, அவங்கெல்லாம் சிட்டிங் சிஎம் எங்கே நிற்கிறாரோ அந்த தொகுதியில் நின்று அவரை தோக்கடித்து வெற்றி பெற்று முதல்வராக வரலாம்ல அப்படின்னு ஒரு யோஜனை வந்தது. ஏன்னா கட்சி ஜெயிக்கணும், பெரும்பான்மை வரணும். அதில் எல்லா எம்எல்ஏக்களும் ஒன்று கூடி ஒரு கூட்டம் போட்டு இவர் தான் எங்கள் கட்சி தலைவர்னு சொல்லி அவரை சீஃப் மினிஸ்டர் ஆக்குவாங்க. இதுதான் மரபுன்னு நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் எலெக்ஷனுக்கு முன்னாடியே அவர் தான் சீஃப் மினிஸ்டர் வேட்பாளர் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அது ஜனநாயகத்தை கொச்சப்படுத்துறது தானே. அப்படி கொச்சப்படுத்தும் போது நீங்கள் ஏன் சீஃப் மினிஸ்டர் தொகுதியில் நின்று, அதாவது வெற்றி பெற்ற, அதாவது நடப்பு சீஃப் மினிஸ்டராக யார் இருக்காங்களோ அவங்க தொகுதியில் நின்று அவங்கள தோக்கடிச்சிட்டு நீங்கள் சீஃப் மினிஸ்டராக வரலாம்ல அப்படின்னு இது ஒரு அபத்தமான இதுதான். இருந்தாலும் எவ்வளவோ அபத்தங்கள்லாம் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கும்போது இந்த ஒரு அபத்தத்தை நம்ம சொல்லக்கூடாதா என்ன? நன்றி, நாளை சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.